எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்பக சஷ்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பைரவர் தன்னுடைய பக்தர்களை ஆபத்துகளிலிருந்து காப்பவருங்க. எனவே தான் அவருக்கு ஆபத்து தாரணர் அப்படிங்கிற பேரும் உண்டு. திருப்பத்தூரில் இருக்குது சிவகாம சுந்தரியுடனான திருத்தளிநாதர் கோயிலுங்க. இங்குள்ள பைரவர் யோக பைரவர் எனப்படுறாரு. இவர் தன்னுடைய வலது கையில் சிவலிங்கத்தை வைத்து கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கும் நிலையில் அமர்ந்திருப்பவருங்க. யோக பைரவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய பிரதமையிலிருந்து 6 நாட்கள் சம்பக சஷ்டி உற்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பக சஷ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்படி 64 வடிவங்களை ஏற்றவரான பைரவர் அந்தகாசுரனையும் சம்பகாசுரனையும் வதம் செய்த நாள் தான் சாந்தாரமான கார்த்திகா மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி நாளுங்க. சம்பகனை வதைத்த நாள் ஆதனால தான் இது சம்பகா சஷ்டி டிசம்பர் 6ஆம் தேதி வருதுங்க. பைரவர் குமார வடிவில் அதாவது இளைஞராக இருந்து இந்த அசுரர்களையெல்லாம் வதம் செய்ததுனால தான் இந்த சஷ்டி திதிக்கு குமார சஷ்டி அப்படிங்கிற பெயரும் உண்டுங்க. குமார சஷ்டி எனப்படக்கூடிய சம்பக சஷ்டியை ஒட்டி திருப்பத்தூரில் விசேஷ விழா நடைபெறுவது வழக்கத்தில் உள்ளதுங்க. என்னங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.